எஃப்னு போட்டிருக்காங்களா, இது ஃபேனுக்குள்ளே லைனு. ஹச்ன்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸருக்குள்ளே ஸ்டார்டிங்கு. 4 பின் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள காமன். இப்போ நம்ம காமனை வந்து காமனாக வச்சுட்டு மற்ற ரெண்டுத்துக்கும் வேல்யூ செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்ப்ரஸருக்கு பார்க்கலாம். 55 இருக்குது, அதாவது 56 இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது வேல்யூ. அடுத்து ஃபேனுக்கு பார்க்கலாம். 3.7 இருக்குது. பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஓகே தான். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொன்னால், இப்போதைக்கு நம்ம போடுறப்ப நல்லா ரன் ஆகும். 1 வீக்கில் நீங்கள் திரும்பி வந்து இதே ப்ராப்ளத்தை திரும்ப நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஆகிடும். பெஸ்ட்டு வந்து இதை நீங்கள் மாற்றிடணும். இந்த சின்ன சின்ன செலவில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட டைமு எல்லாமே வேஸ்ட் ஆகும். நான் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ப்ளிட் கெப்பாசிட்டர் வச்சுருக்கேன். சேம் அதே 55 ஃபேன் கெப்பாசிட்டர் 4 MFT. இது ரெண்டையும் தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதில் உள்ள காமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன், இந்த 4 பின் வருது பார்த்திங்களா, இதை காமனாக வச்சுக்கணும். இந்த காமன்லேருந்து ஒரே ஒரு லூப் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் ஒரு லைனில் நீங்கள் எந்த பக்கம்னா கொடுக்கலாம். ஒரு லைனில் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்காக மாறிடும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இதில் ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங். இது வந்து கம்ப்ரஸருக்குள்ளே ஸ்டார்டிங், இது வந்து ஃபேனுக்குள்ளே ஸ்டார்டிங். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு காமன் லைன் வந்து இதில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சேம் அதே இந்த கெப்பாசிட்டரில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒர்க் ஆகும்.